வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். வடக்க பார்த்த நார்த் ஃபேஸிங்கில் 2BHK உள்ள ஒரு அருமையான வரைபடம். 125 குழி பசு மனை. இந்த குழி பொருத்தம்ங்கிறதே எங்களுக்கு எதுவுமே புரியலை சார். கண்டிப்பாக அந்த பொருத்தம் வாஸ்துவில் ஒரு பங்கு வகிக்குது. அதனால் அதன்படி சரியாக இருக்கணும். ஏன்னா வாஸ்துங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு குழியும் இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் அவசியமாக ஃபாலோ பண்ணுங்கள். முந்தி காலத்தில் அது ஒரு சிலது சரியாக ஃபாலோ பண்ணலை, இப்போ ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வீட்டினுடைய ஈசான மூலை, வடகிழக்கு மூலை, நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு விளக்கு ஏற்றுங்க. முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து போகிற காலங்கள் தான் இந்த புரட்டாசி மாதம் மகாலயபட்சம் அமாவாசை வரைக்கும் பித்ருலோகத்திலேருந்து முன்னோர்கள் வருவாங்க. அப்போ ஈசான மூலையில் விளக்கு இருந்துச்சுனாக்கா அவங்க அந்த சுடர் ஒளியில் நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு அவங்க அருள் வாழிப்பாங்க, நல்லது செய்து வச்சுட்டு போவாங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் அவசியமாக வாத்தியாரை வச்சு வீட்டில் வச்சு கொடுங்க, குருக்களை கூப்பிட்டு கொடுங்க. இப்போ வரைபடத்தை பார்ப்போம். பசு மனைன்னு சொல்லியிருக்கேன், 125 குழி சொல்லியிருக்கேன். 33க்கு 37 உள்ள அளவு. ஃபஸ்ட்டு 5G ஈசான மூலையில் இந்த 3 போட்டிருக்கிறோம் பாருங்கள். செப்டி டேங்க் வாயு மூலையில் இருக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் இருக்கணும். சிவன் சொத்துங்கிறது ஈசானத்திற்கு உண்டானது. கங்கை உற்பத்தி ஆகிறது. எம்பெருமான் சிவபெருமான் சிரசிலிருந்து நீர் வந்துக்கிட்டே இருக்கும். கை வை அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த திருக்கல்யாணத்திற்கு மதுரையில் வந்திருந்த 2 நண்பர்களுக்கு கை வையினார். அதைத்தான் வைகைன்னு மாறி இருக்குது. வைகை நதி அந்த பக்கம் இருந்து வந்த தண்ணி. அது மாதிரி எம்பெருமான் சிரசிலிருந்து வந்துட்டு இருக்கிற தண்ணி தான் இந்த மூளைக்கு உண்டான எம்பெருமான் சிவபெருமானுடைய ஒரு மூளை. ஸோ இந்த இடத்துல போர்ட்டிகோ காலியிடம் சுத்தமாக செருப்பு அணிகலன்கள் தயவு செய்து தவிருங்க. இந்த மூலையில் இருந்தால் இன்றைக்கே இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் எடுத்து சுத்தம் பண்ணி தொடச்சி கோலம் போட்டு ஒரு விளக்கு வைங்க. வெராண்டா ஹாலு 10க்கு 16 டைனிங் கிச்சன் யூட்டிலிட்டி. கன்னி மூலையில் 10க்கு 11 ஒரு பெட்ரூம் டாய்லெட்டு. வாயு மூலையில் 10க்கு 11 ஒரு பெட்ரூம் டாய்லெட்டு காமன். பீரோவை கன்னி மூலையில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பீரோவை கன்னி மூலையில் கொடுத்துருக்கோம். கத்தையாக பணம் சேர்றதுலையும் எம்பெருமான் சிவபெருமான் கொடுப்பார். குபேரன் தான், சுந்தரரும் குபேரர் தான் அவருடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய நண்பர்கள். அவங்கக்கிட்ட சொல்லுவார், இந்த தம்பிக்கு காசு கொடுக்கணுனாக்கா குபேரன் கத்தையாக கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கொடுக்க மாட்டார். நம்ம தான் எண்ணி எண்ணி கொடுப்போம். அவங்க அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்க சொன்னார்னா கொள்ளையாக கொடுத்துருவார். ஸோ அப்போ உங்களுக்கு ஈசான வழியாக இப்படியே கன்னி மூலையில் உங்கள் மனைவி சுக்கிரன் தான் மனைவி. அவங்க உச்சம் பெற்றிருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து, ஏமா இதை கொண்டு போய் வைமன்னாக்கா கதவை திறந்து உள்ளே வச்சு பூட்டிட வேண்டிதான். ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கும், கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கும் யோகம். 2 என்ன சார் எழுதியிருக்கீங்க? தெற்கு திசையில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி வாசல் வச்சாலும் இது பொருந்தும். 5/14/23 பிறந்தவர்களுக்கு யோகம். உப்பிலியப்பன் கோவிலுக்கும் பெருமாள் வழிபாடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. புரட்டாசி மாதத்தில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். சனிக்கிழமையில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு கோவில் பூட்டியிருக்குங்கிறத விட போய் சால கோபுரத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளை பார்த்ததுக்கு உண்டான சமம். அதனால் அவசியமாக சிரமம் பார்க்காம கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. இந்த குழிக்கணக்கில் பசு மனைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த மனை. 75 ஆண்டுகள் நலமாக இருக்கும். பசுமனைங்கிறது என்ன சார்னா, ஆரோக்கியமான ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் பிறப்பார்கள். அந்த குழந்தை உங்களுக்கு இருக்கா, அந்த குழந்தைகள் நலமாக இருப்பாங்க, படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க, சமுதாயத்தில் உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க, செல்ஃபோன் பார்க்க மாட்டாங்க, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நீங்கள் வேணும்னா சீரியல் பாருங்கள், அந்த பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பசுமனையை வச்சு வீடு கட்டியிருக்கீங்களே, ஏமா ஓயாமல் சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் வீடு மாறும் பசுமனையை வச்சு கட்டினா. இன்னர் மெஷர்மெண்ட் சரியாக வாஸ்துப்படி இருக்கணும். அவுட்டர் மெஷர்மெண்ட்டு, குழி கணக்கு, அப்புறம் உங்கள் ஜாதகம், அதுக்கப்புறம் 4 மூலைகள். இந்த 5ம் வாஸ்துப்படி அடியேன் வரைபடம் அமைத்து கொடுக்கின்றோம். நீங்கள் வரைபடம் போட்டிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அனுப்பி வச்சா இந்த 5மே செக் பண்ணிடுவோம். தேவைப்படுறவங்க 9344100694 9952166706 2ல் ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. தகவலை கேட்டுக்கலாம். இதற்கு பெய்டு சர்வீஸ். கண்டிப்பாக ஒரு கட்டணம் நாங்கள் வாங்குகிறோம். எதையுமே இலவசமாக வாங்காதீங்க. ஸோ இலவசம் நீங்கள் கை ஏந்துபவராக இருக்காதீர்கள், கொடுப்பவராக மாறுங்கள். நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டுறப்போ நிறையா இந்த கட்டடம் கட்டுறவங்களுக்கு உதவி செய்யுங்க.
கொத்தனார், ஆசாரி, பிளம்பர், எலக்ட்ரிஷியன்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. கிரக பிரவேசம் அன்னைக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. அப்புறம் சென்ட்ரிங் போடுற அன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக உணவு அன்னதானம் மாதிரி ஒரு நல்ல தானம் கிடையாது. அன்னதானம் செய்யுங்க. சாப்பாடு உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. ஸோ நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.